ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் போல் ஒரு 4:30 போல் இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கு ஈவினிங் வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ போட்டு குடிக்கிறது தான். டீயை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே காலையில் விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். நம்ம டீ போடுற டயத்துக்குள்ளே அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். டீயும் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். டீயை ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் பெருக்கி விட்டுலான்னு சொல்லி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து வீடு வந்து பெருக்கலை. கொஞ்சம் வேலை இருந்தது, காலையில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து இருந்தது. சரின்ட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை கூட்ட ஆரம்பித்தேன். வீடை கூட்டிகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேயும் கூட்டி விட்டுலான்னு சொல்லி கூட்டினா காற்று பயங்கரமாக அடிச்சிச்சு. கூட்டுற வந்து அந்த குப்பையெல்லாம் திருப்பி உள்ளேயே வர்ற மாதிரி இருந்தது. சரி டக்குன்னு வெளியில் தள்ளி விட்டுலான்னு சொல்லி அதை எல்லாமே வந்து வெளியில் தள்ளி விட்டுட்டேன். சரி வெளியில் தள்ளியாச்சு, அதையும் வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளித்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு கோலத்தை வந்து நான் போட்டேன். அப்படியே கிச்சனுக்கு வந்து என்னோடய வேலை பக்கம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி செல்லில் வந்து இளையராஜா கிட்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து பாட்டு கேட்டு தான் வேலை பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா யார்ட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டு நான் வேலை பார்ப்பேன். அப்போ வந்து வேகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத மாதிரி இருக்கும். போன தடவை போட்ட விளாகில் கிச்சன் க்ளீனிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எல்லாமே வச்சுட்டேன். அந்த மசாலா பொடியெல்லாம் அரைக்கலை. சரின்ட்டு இன்றைக்கி வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கிராசரி வாங்கி இருந்தது, அதெல்லாம் வந்து அப்போவே அரைக்கணும்னு நினச்சேன். சரி அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கழுவ வேண்டியதாக இருந்தது. சரி அதெல்லாம் கழுவிட்டு ஒரு வழியாக அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து நான் இங்கே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மேக்ஸிமம் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வந்து அரைப்பேன். அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா அப்பப்போ தீர நான் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அரைப்பேன். சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் நான் கடையில் வாங்கவே மாட்டேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா தூள் தான் நான் இப்போ அரைக்க போகிறேன். நான் கரம் மசாலா தூள் எப்படி அரைப்பேங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ஒரு 10-15 கிராம்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பட்டை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. பட்டையோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம இது நான்வெஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி இல்லை வெஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி எதுக்கு வேணாலும் இது பவுட்ரு போட்டு நம்ம குக் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி பட்டை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பிரியாணி இலை இருக்குல்லையே, அதையும் ஒரு 4-5 இலை கிட்ட கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அன்னாசி பூ வந்து ஒரு 3 பூக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து வறுத்து அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால திருப்பி வந்து மசாலா பாக்ஸில் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு நான் எடுத்து வைக்கணும். ஏன்னா இதுதான் என்னோடய அந்த ஹோல் கரம் மசாலாவோட பாக்ஸு. இதில் தான் நான் எல்லா ஸ்பைசஸும் வந்து என்கிட்ட இருக்கும் இந்த பாக்ஸில். அதாவது பட்டை, கசகசா, மிளகு, இது கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே இதில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். அதனால் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கொட்டி வைக்கும் போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறது. பெரும்பாலும் டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை மட்டும் கட் பண்ணி நான் அதில் போட்டு வச்சுக்குவேன். அப்படியே போட முடியாது இல்லையா, அதனால் கட் பண்ணி போட்டு வச்சுக்குவேன். அதையும் தேவையானதை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸையும் எடுத்த இடத்துல வச்சாச்சு. கரம் மசாலாவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். வறுத்து வச்ச எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. ஏன்னா வறுத்தோன்னா பார்த்திங்கன்னா அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சூடு ஆறணும். அதே மாதிரி அரைச்சோன்னா பார்த்திங்கன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதுவுமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த இதுக்கு வேணாலும் நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மிளகுத்தூள் அரைச்சி வச்சு அடுத்து வந்து சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே தனித்தனி பவுடராக வந்து அரைச்சி தனித்தனி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பவுடர் இல்லைன்னு நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய
அவசியம் இல்லை. வீட்டிலேயே நம்மளே செய்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வந்து தயார் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளே செய்கிற ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் வந்து கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இல்லை, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே தான் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். கடையில் வாங்கவே மாட்டேன். கடையில் எப்போயாவது வாங்கணும்னா என்றைக்காவது ரொம்ப ரேராக சின்னதாக ஒரு பாக்கெட் வந்துடுவேன். இல்லைன்னா அது நம்மளால் அப்போதைக்கு அரைக்க முடியல அப்படின்னா. அதே மாதிரி மஞ்சத்தூளாக இருக்கட்டும், மஞ்சத்தூளுமே நான் வீட்டில் ஒரு 1/2 கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்குவேன். நான் மஞ்சத்தூள் பவுட்ரு வந்து வாங்க மாட்டேன் கடையில். இந்த மாதிரி தான் எல்லாமே தனித்தனியாக வாங்கி நான் அரைச்சி வச்சுக்கிறது. தனி மிளகாய்த்தூள் இப்போ தான் அரைச்சேன். அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேன் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டில் தான். இது வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் நான் இந்த பாட்டில்கள்லாம் எனக்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் 100 கிராம் அளவுக்கு கொள்ளும் தாராளமாக. எல்லா பவுடரும் அரைச்சி அதில் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூனும் போட்டுட்டு அப்படியே அதுக்குள்ளே நேமையும் நான் எழுதி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்மளே இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் அன்றைக்கி வந்து இருந்தது. இந்த பொடி வந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஒன்றுனா சாம்பார் பொடி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு சுத்தமாக எனக்கு ஞாபகமும் இல்லை. நான் அடுத்த விழாக்கில் அரைச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாம்பார் பொடியுமே நான் கடையில் வாங்க மாட்டேன், வீட்டிலேயே தான் ரெடி பண்ணிக்கிறது. அதனால நான் அதுவும் அரைச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, வீட்டில் சிவப்பு அவல் இருந்தது, அதை அப்படியே கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிடலாம்னு சொல்லி அதை ஊற வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால சாமி கும்பிட்டுலாம்னு சொல்லி அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா அது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்நீர் தான் ஊற்றி ஊற வைப்போம். இப்போ நீங்கள் வெள்ளை அவல் வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு தண்ணியை தெளித்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த சிவப்பு அவலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். அதுக்கு வெந்நீர் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். அதுக்காக தான் நான் வெந்நீர் வந்து ஊற்றிருக்கேன். அந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. பூ வந்து இப்போல்லாம் வாசலில் வர்றதே இல்லைங்க. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட்டை சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சமாக கட்டி டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால தலைக்கு மட்டும் வச்சுட்டு செவந்தியை சாமி படத்துக்கு போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த தேங்காய் துருவல் எப்போவுமே ஃப்ரீசரில் இருக்குங்கிறக்காட்டி எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் எனக்கு டக்குன்னு யூஸ் ஆகுது. இப்போ அவளே செய்யறதுனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து முதலே எடுத்து வச்சுட்டேன். அவளில் கொஞ்சம் என் பையனுக்கு ஜீனி போட்டால் தான் பிடிக்குங்கிறதுனால அவனுக்காக ஜீனி போட்டு தேங்காய் துருவல் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு போய், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இன்றைக்கி பயங்கர விசேஷம். இது வந்து அரியநாச்சி அம்மன் கோயிலுன்னு புதுக்கோட்டையில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. சரின்ட்டு நானும் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பூவில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இவ்வளோ கிட்டக்க அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணி தீபாவளி காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாமியை வந்து வெளியில் எடுத்து வச்சு அந்த கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதாவது கடைவீதியை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து திருப்பி உள்ளேயே வச்சுருவாங்க. கோயிலுமே நல்ல விசேஷமாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வீட்டுக்கு வரையில் லேட் ஆயிடுச்சு. இடியப்பம் புளியறதை தான் பிளான் பண்ணேன். ஆனால் லேட் ஆயிடுச்சுனால இட்லி ஊற்றி தக்காளி சட்னி வந்து அரைச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. அதுக்குள்ளேயுமே நான் கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.